வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அன்னை பூபதி அம்மாவின் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கிய 3ஆம் நாளான இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையத்தில் அவருக்கான 3ஆம் நாள் அஞ்சலி நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. வட்டக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக வெடித்தது போராட்டம். அதிரடியாக குறைந்து வரும் தங்கத்தின் விலை உற்சாகத்தில் நகை பிரியர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பெண் விரிவுரையாளர் மருமகனால் அடித்துக் கொலை சம்பவத்தால் பரபரப்பு. யாழில் கோர விபத்தில் தாயும் மகளும் பலி, யமனாகும் திப்பர்கள். வவுனியாவில் மயான பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் உதவி கோரும் போலீசார். யாழில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட நபர். 15 பேர் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருட்களுடன் கைது. ஈரானில் போருக்கு மத்தியிலும் குறையாத உற்சாகம், புத்தாண்டை கொண்டாட 30 கோடி மக்கள். தளர்த்தப்பட்டது ஈரானுக்கு விதிக்கப்பட்ட தடை, எண்ணெய் வாங்க துடிக்கும் இந்தியா. பின்வாங்கும் அமெரிக்கா, ஈரான் தொடர்பில் அதிரடி முடிவு. டியாகோ கார்சியாவில் ஈரான் ஏவுகணை தாக்குதல், இந்திய பெருங்கடலில் ஆட்டம். ஈரான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக ட்ரம்ப் அறிவிப்பு. ஹாக் தீவு மீது தாக்குதல் நடத்தப் போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். அன்னை பூபதி அம்மாவின் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கிய 3ஆம் நாள் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமையகத்தில் அவருக்கான 3ஆம் நாள் அஞ்சலி நிகழ்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதன்படி அன்னை பூபதி அம்மாவின் திருவுருவப் படத்துக்கு மலர் மாலை அணிவித்து சுடரேற்றி மலர் தூவி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து வட்டக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக மக்கள் இன்றைய தினம் அமைதி வழி போராட்டம் ஒன்றை மேற்கொண்டனர். அதன்பொழுது குறிப்பாக இந்த வைத்தியசாலையில் ஏராளமான கட்டடங்கள் காணப்படுவதாகவும் வைத்தியர்கள் ஒருவரை கடமை செய்வதாகவும் ஒரு தாதியர் கூட வைத்தியசாலைக்கு நியமிக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அத்துடன் கடந்த காலங்களில் வைத்தியசாலையில் 24 மணி நேர சேவை இடம்பெற்றதாகவும் நோயாளர் விடுதி இயங்கியதாகவும் தற்போது அது நிறுத்தப்பட்டதாகவும் குறித்த வைத்தியசாலையில் நோயாளர் காவண்டி காரநகர் வைத்தியசாலைக்கு தற்காலிகமாக வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்குறித்த பிரச்சினைக்கு உடனடியாக தீர்வை வழங்குமாறு கோரி இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் போராட்டக்காரர்கள் வைத்தியசாலையினை தரமுயர்த்துங்கள், விடுதி இயங்கும் வைத்தியசாலையாக இந்த வைத்தியசாலை தொழிற்பட வேண்டும், மக்களின் ஆரோக்கியம் எங்கள் உரிமை, சுகாதார சேவைகள் அரசின் கடமை, நோயாளிகளின் உயிர் முக்கியம், வட்டக்கோட்டை வைத்தியசாலையை புறக்கணிக்கக்கூடாது, மருத்துவ சேவையில் குறைபாடு வேண்டாம், வைத்தியசாலையில் இடைநிறுத்தப்பட்ட கட்டட வேலைகளுக்கு நிதிய வழங்குள்ளிட்ட வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகள் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வைத்தியசாலையின் நோயாளர் நலப்பெரு சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டத்தில் பொதுமக்கள், வைத்தியசாலையின் பயனாளிகள், சமூக மட்ட அமைப்பினர் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை என்று மீண்டும் சரிவை கண்டுள்ளது. இன்றைய நிலவரப்படி சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4494 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. கடந்த வாரம் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை $5000 மேல் விற்பனையாயிருந்த நிலையில் இந்த வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் வெள்ளியின் விலையும் சரிவடைந்து ஒரு அவுன்ஸ் வெள்ளியின் விலை $68.2 விற்பனையாகிறது. இது நேற்றைய விலையுடன் ஒப்பிடும்போது சுமார் 2.23% வரையிலான சரிவாகும். அமெரிக்க டாலரின் பெறுமதி சர்வதேச சந்தையில் வலுவடைந்து வருவது மற்றும் பணவீக்கம் தொடர்பான கவலைகள் தங்கத்தின் விலையில் சரிவை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இலங்கையில் இந்த தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பெண் விரிவுரையாளர் ஒருவர் மகளின் கணவனான 21 வயது மருமகனால் அடித்து கொலை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் சாவகச்சேரி பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இந்த விரிவுரையாளரான தன்னுடைய தாயையும் தனது தங்கையும் தங்கையின் கணவர் கடத்திச் சென்றதாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் விரிவுரையாளரின் மகன் முறைப்பாடு செய்தார். இதையடுத்து விசாரணை செய்வதற்காக யாழ்ப்பாண போலீசார் பாண்டியன் தாழ்வில் உள்ள அவர்களின் வீட்டுக்கு சென்றனர். அங்கே வீட்டின் ஓடு கழட்டப்பட்டு கயிறு மூலம் வெளியேறமைக்கான ஆதாரமும் அறுக்கப்பட்ட தலைமுடியும் கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் அவர்கள் பரந்தன் பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுத்தமை தெரிய வந்தது. தொடர்ந்து திருகோணமலை பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றில் வாகனத்துக்கு எரிபொருளை நிரப்பியமை QR குறியீடு மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை அடிப்படையாக கொண்டு தொடர்ச்சியாக விசாரணை முன்னெடுத்த போலீசார் நேற்றைய தினம் திருகோணமலை பகுதியில் வைத்து விரிவுரையாளரின் மகனான 19 வயதுடைய மனைவி மற்றும் 21 வயதுடைய கணவன் இருவரையும் கைது செய்தனர். அதையடுத்து அவர்களை யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்ட நிலையில் மருமகனின் தாக்குதலில் மாமியார் உயிரிழந்த விடயம் தெரிய வந்துள்ளது. சடலத்தை எடுத்துச் சென்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஒரு இடத்தில் வீசிவிட்டு இருவரும் சென்றதாக விசாரணைகள் தெரிய வந்தது. இந்நிலையில் சடலத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விரிவுரையாளர் மருமகனால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் யாழில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி புத்தூர் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற கோர விபத்தில் தாயும் மகளும் உயிரிழந்தனர். இந்த தீர சம்பவம் இன்று காலை கனகம்புலியடி பகுதியில் இடம்பெற்றது.
புத்தூரில் இருந்து மீசாலை நோக்கி பயணித்த டிப்பர் வாகனமும் மீசாலிருந்து மட்டுவில் நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பயணித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக கூறுகையில், இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த தாயும் மகளும் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர். முச்சக்கர வண்டியின் சாரதியும் அதில் பயணித்த மற்றொரு பெண்ணும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துடன் தொடர்புடைய டிப்பர் வாகனத்தின் சாரதி போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். சம்பவம் குறித்து சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல கடந்த வாரம் யாழில் டிப்பர் மோதி இடம்பெற்ற விபத்தில் அண்ணன் தங்கை ஆகிய இருவரும் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா ஈரப்பெரியகுளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பொதுமையான பகுதியில் சடலமாக மீட்கப்பட்ட நபரொருவரை அடையாளம் காண்பதற்கு போலீசார் பொதுமக்களின் உதவியை கோரியனர். கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி இந்த மயான பகுதியிலிருந்து நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்டார். எனினும் நீண்ட நாட்களாகியும் அவர் குறித்து எவ்வித அடையாளமும் இதுவரை கண்டறியப்படவில்லை. உயிரிழந்த நபர் சுமார் 5 அடி 6 அங்குலம் உயரமுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் தொடர்பில் ஏதேனும் தகவல் அல்லது புகைப்பட அடையாளம் தெரியும் இருப்பின் உடனடியாக கீழ்காணும் தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறும் போலீசார் கேட்டுக்கொண்டனர். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 071-85-91-344, போலீஸ் நிலைய அவசர அழைப்பு 0242223532. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஈரப்பெரியகுளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி நிலாவரை பகுதியில் போதை மாத்திரைகளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். அச்சுவேலி போலீஸ் நிலையத்தின் புலனாய்வு போலீஸ் உத்தியோகத்தருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். வல்வெட்டித்துறை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடையவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டார். சந்தேக நபருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ள 2 பாதாள உலகக்குழு உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய 15 சந்தேக நபர்கள் கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து 5 பால்கள், சுமார் 8 லட்சம் ரூபாய் பெறுமதியான 40 கிராம் ஐஸ் போதைப் பொருள் என்பன போலீசாரால் மீட்கப்பட்டன. கல்கிசி பிராந்திய குற்ற விசாரணை பணியத்தால் இன்று காலை ரத்மலான விசேட பொருளாதார மத்திய நிலையத்துக்கு அருகில் உள்ள வீடமைப்பு தொகுதியில் மேற்கொண்ட விசேட சுற்றிவளைப்பின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களுள் பெண்ணொருவரும் உள்ளடங்குவதோடு அவர்கள் அனைவரும் கல்கிசி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இனி சர்வதேச செய்திகள். மத்திய கிழக்கில் போர்முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் சுமார் 30 கோடி மக்கள் ஈரானிய புத்தாண்டான நவ்ரூஸ் பண்டிகை கொண்டாடி வருகின்றனர். வடகரை கோளத்தில் வசந்த காலத்தின் தொடக்கத்தை குறிக்கும் இந்த 3000 ஆண்டு பழமையான ஜொராஸ்ட்ரியன் பாரம்பரிய பண்டிகை ஈரான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளில் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. சுமார் 13 நாட்கள் கொண்டாடப்படும் இந்த பண்டிகை நேற்று ஆரம்பமாகிய நிலையில் போர்ச்சூழலில் மக்கள் உற்சாகமாக கொண்டாடி வருவதாக அல் ஜசீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான எண்ணெய் தடைகளை தற்காலிகமாக தளர்த்தியதை அடுத்து இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் ஈரான் எண்ணெயை மீண்டும் வாங்குவதற்கான முயற்சியை தொடங்கியுள்ளன. இந்தியாவின் 3 எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ஈரான் எண்ணெயை வாங்க திட்டமிட்டதாகவும் அதற்கான அரசின் வழிகாட்டலையும் கட்டணம் செலுத்தும் முறைகள் குறித்து அமெரிக்காவின் தெளிவான விளக்கத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் அமெரிக்கா ரஷ்ய எண்ணெய் மீதான சில தடைகளை தளர்த்திய போது கையிருப்பு குறைவாக உள்ள இந்தியா போன்ற நாடுகள் விரைவாக ரஷ்ய எண்ணெயை வாங்க முனைந்தன. அமெரிக்க திரைசேரி செயலாளர் ஸ்காட் ஃபெசன் கூறியதன்படி மார்ச் 20க்குள் கப்பல்களில் ஏற்பட்டதா ஈரான் எண்ணெயை வாங்குவதற்கு 30 நாட்கள் தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த எண்ணெய் ஏப்ரல் 19க்குள் இறக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானிய எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடைகளை 30 நாட்களுக்குள் தளர்த்துவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரான் மீது மேற்கொண்டு வரும் போர் காரணமாக சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெய் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளது. இது சமாளிக்கும் விதமாக கடலில் நிலுவையில் உள்ள ஈரானிய எண்ணெய் கொள்முதல் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடைகளை 30 நாட்களுக்கு தளர்த்துவதாக ட்ராமி நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த தற்காலிக தளர்வு மூலம் சுமார் 14 கோடி கொள்கலன்கள் எண்ணெய் உலக சந்தைக்கு வரும் என்றும் இதன் மூலம் எரிசக்தி தட்டுப்பாடு மற்றும் விலை உயர்வு ஓரளவு குறைவடையும் என அமெரிக்க நிதி செயலாளர் ஸ்காட் ஃபெசன் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அடுத்த சில நாட்களில் மசகு எண்ணெய் ஆசிய சுத்திகரிப்பு நிலையங்களை சென்றடையும் என அமெரிக்காவின் எரிசக்தி துறை தலைவர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய பெருங்கடலில் உள்ள டியாகோ கார்சியாவில் அமைந்துள்ள அமெரிக்க பிரிட்டிஷ் தளத்தின் மீது ஈரான் 2 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை செலுத்தியது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இந்த செய்தியை வெளியிட்டது. ஈரானிலிருந்து 2 இடைநிலை தொலைவு ஏவுகணைகள் டியாகோ கார்சியாவை இலக்கு வைத்து ஏவப்பட்டன. எனினும் இந்த 2 ஏவுகணைகளும் இலக்கு எட்டவில்லை. டியாகோ கார்சியா தளம் எவ்வித பாதிப்புக்கும் உள்ளாகவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏவப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று நடுவானில் செயலிழந்து விழுந்துள்ளதாகவும் மற்றொன்றை அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்று AM-3 இடைமறிப்பு ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்த முயற்சித்தது. அந்த இடைமறிப்பு முழுமையாக வெற்றியடைந்ததா என்பது குறித்து ஆய்வுகள் நடைபெற்று வருவதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா தன்னுடைய இலக்குகளை அடைய மிகவும் அருகில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்தார்.
அதன்படி தனது இராணுவ நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவது மற்றும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் பரிசீலித்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சமூக ஊடக கணக்கில் பதிவிட்டார். ஈரானின் இராணுவ பலத்தை அளித்தது உட்பட தொடர்ச்சியான வெற்றிகள் அடையாளப்படுத்தப்பட்டதாகவும் ஈரானின் ஏவுகணை திறன் முற்றிலும் அளிக்கப்பட்டு விட்டதாக அவர் அதில் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் நிலவி வரும் போரில் ஈரானின் மிக முக்கியமான எரிசக்தி மையமான காக்தீவு மீது தாக்குதல் நடத்தப்போவதாக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவிட்டால் எந்த நேரத்திலும் காக்தீவை முற்றிலும் அழிக்க அமெரிக்க இராணுவத்தால் முடியும் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. காக்தீவை ஆக்கிரமிப்பது அல்லது முற்றுகையிடுவது குறித்து ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக வெளியான செய்திகளைத் தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.